Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் உங்களுக்கு என்னென்ன டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்ஸோட கவுன்சிலிங் டைமில் நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணுமா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் சிவி அப்லோட் பண்ணும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனீங்களோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டான ஒரிஜினல் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு காப்பி ஆர் 2 காப்பி ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அது கேட்க மாட்டாங்க, மேபி கேட்டாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, கம்பல்சரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஒரு காப்பி, ஜெராக்ஸ் 1 or 2 காப்பி கூட எடுத்துக்கோங்க. அண்டு 10th மார்க் ஷீட் கம்பல்சரி எடுத்துக்கணும். அண்டு 12th மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் ஆர்டரில் தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 4th டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா சாரி காலேஜோட ப்ரொவிஷ்னல், அதாவது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் ப்ரொவிஷ்னல் கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம். ஓகே, 10th அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th ஆர் டிகிரி வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஒரிஜினல். அண்டு ஹார்ட் காப்பியும் சரி, அண்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினா ஆன்லைன் ஃபார்மட்டும் எடுத்துக்கோங்க. அண்டு டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கவங்க டைப்பிஸ்ட்டு கூட சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்க ஸ்டெனோ சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அண்டு உங்களோட ஃபோட்டோஸும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போங்க. மேபி மினிமம் 2 ஃபோட்டோஸ், மேக்ஸிமம் 5 கூட எடுத்துக்கோங்க. டிபெண்ட் அப்பான் சில இதில் ஃபோட்டோஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஓகே, கேட்கல அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகே, அண்ட் ஆல்சோ இது எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அண்டு அடிஷ்னலாக அதுக்கு ஜெராக்ஸ் காப்பி 1 or 2 தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கடைசி டைமில் வந்து நீங்கள் வந்து நிறைய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி அங்கே வந்து பதட்டம் ஆகக்கூடாது. சார் இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகணுமா, ஆதார், ஓட்டர் அந்த மாதிரியான அடிஷ்னல் இது வந்து டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இதுக்கு தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லையா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இதுவும் எடுத்துகிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போயிருங்க. கடைசி நேரத்தில் மேபி கேட்கலாம், கேட்காம போகலாம். அந்த நம்ம ஒரு கான்சிக்வன்ஸை க்ரியேட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நீங்கள் கொண்டு போயிருங்க, தப்பு இல்லை. ஒரிஜினல் டாக்குமெண்ட் முக்கியமாக எல்லாமே பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் ட்ரெயினில் போகும்போது டாக்குமெண்ட்டை பேக்கில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நிறைய கேஸ் கொடுத்து நிறைய இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாக்குமெண்ட்டை சேஃப்டியாக பத்திரமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற ஜாயினிங் ஆர்டர், அப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயினிங் ஆர்டர் கொடுப்பாங்க. அதையும் பிரிண்ட் அவுட் போட்டு நிறைய காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்கள் கூட நீங்கள் தனியாக வரதுனா உங்கள் கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனை, பேரண்ட்ஸையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் யாரையாவது வந்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸ். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா ஒரு சம்திங் ஒருத்தவங்க கூட சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க. ஸோ நம்ம தனியாக இருந்து எங்கே வரணும் என்னன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் யாராவது 1 or 2 பர்சனை கூட்டிகிட்டு வந்துக்குங்க. ஓகேவா, ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச போஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.